யூடியூப்ல எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த எல்லா வீடியோஸுமே அவங்க அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பார்த்து நினச்சி பயந்து அதை பற்றி நிறைய யோசிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட். எங்கே இதில் காப்பிரைட் வந்துருமோ, எங்கே அதை செக் பண்ண, அதை இதை செக் பண்ண, காப்பிரைட் வந்துட போகுது, அது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நிறைய திங்க் பண்ணி தான் ஒரு வீடியோவே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த யூடியூப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த காப்பிரைட் அப்படின்ற விஷயம் அதுதான் ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற சந்தோஷத்தை விட இதில் எங்கே இது வந்துட போதோ, இதில் காப்பிரைட் வந்துட போதோன்ற பயம் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மேபி பயம் இருக்கிறது நல்லது தானே. ஸோ அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து போகணும், இல்லைனா அது அசால்ட்டாக நம்ம போட்டுரும். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோஸில் பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட்லாம் என்ன, அதில் இருக்கிற என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அதில் நீங்கள் நிறைய கேள்விலாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்களே. ஸோ அந்த கொஷின்ஸுக்கெலாம் வந்து ஈஸியான ஒரு ஆன்சர்ஸ்லாம் கொடுக்குற வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால கொஞ்சம் பேசுகிற ஃப்ளோலாம் வந்து மிஸ் ஆகுது. மேபி போகிற போக்கில் வந்து சரியாயிடும் நம்பிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்லித்தர போகிறேன். சொல்லிலாம் தரல, ஜஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னதை ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஈஸியாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். லேர்ன் டெய்லி டு கெட் ஃபெயில்டு. ஏன் உங்கள் வீடியோஸுக்கு காப்பிரைட் வருது? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோஸுக்கு எதனால் காப்பிரைட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து சம்திங் ஒரு வீடியோ போடுறீங்க, வேறு யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து ஓனாக க்ரியேட் பண்ண மியூசிக்கோ இல்லை அவங்க ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட் அப்படின்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஐ மீன் இதை நான் கஷ்டப்பட்டு பண்ணது, என்னோட ஃபுல் கண்ட்ரோல் இது என்கிட்ட தான் இருக்குது, இந்த சாங் வந்து எனக்கு கீழே தான் வரும், நான் க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க காப்பிரைட்டும் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வீடியோஸாக இருக்கலாம், இல்லை இமேஜஸாக இருக்கலாம், சம்திங் ஒரு டைம் மியூசிக் இல்லை வீடியோஸ் எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க அதுமாதிரி வாங்கி வச்சுருக்கிற அந்த இமேஜை எடுத்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு காப்பிரைட். ஓகேவா? இதிலே காப்பிரைட் இருக்குது, ஒன்று காப்பிரைட் கிளைம்னு இருக்குது, ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது. ஸ்ட்ரைக்னா என்னென்னா, ஸோ சம்திங் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து போடுறீங்க, அந்த பார்த்துட்டு அந்த வேறு ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ அது இதிலே தெரிஞ்சது அது காப்பிரைட் தானே. பட் அந்த ஓனர் வந்து அந்த வீடியோ போட்ட ஒரிஜினல் ஓனர் வந்து இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க மூலிமா சொல்லி அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயம் ரெண்டு இது இருக்குது. காப்பிரைட் கிளைம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யாரோ ஒருத்தவங்களோட சாங்ஸு இல்லை சினிமாவில் வர சாங்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது கிளைமில் போயிடும். இல்லை இந்த மாதிரி வேறு ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் இன்னொருத்தவங்களோட வீடியோஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்னோட வீடியோ எடுத்து போட்டிருக்காரு இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு யூடியூப்பில் கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயத்தில் போயிடும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட வீடியோஸில் காப்பிரைட்டே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து சினிமா பாட்டாக போடணும், இந்த மாதிரி சாங்காக போடணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மறந்துடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூடியூபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் நெட்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் காப்பிரைட் இருக்கா, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து காப்பிரைட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மியூசிக் இருக்குது, ஸோ இது வந்து நோ காப்பிரைட் மியூசிக்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தான் உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி மற்ற மூவியோ இல்லை ஏதோ ஒரு வேறு ஒருத்தவங்க வீடியோவோ எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோஸில் போடாமல் இருந்தாலே மோஸ்ட்டாக காப்பிரைட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோவில் உங்களோட மொத்த உழைப்பும் உங்களோட தான் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு மியூசிக் கண்டிப்பாக தேவைப்படும், அதுக்காக யூடியூபே கொடுக்குறாங்க, நீங்கள் அதை போட்டு பண்ணிக்கணும். உங்களோட வீடியோஸ் உங்கள் உழைப்பாக இருக்கணும், வேறு யாரோட உழைப்பாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? சாங்குக்கெலாம் ஏன் காப்பிரைட் கொடுக்குறாங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாங்குக்கெலாம் ஏன் காப்பிரைட் கொடுக்குறாங்க? நான் தான் அதில் அவங்ககிட்டேருந்து காசு எதுவுமே வாங்கலையே, நான் அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு காசுமே திருடலையே, சாங்கை தானே எடுத்து என் வீடியோவில் போட்டேன், இதுக்கு ஏன் காப்பிரைட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட மியூசிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணி அவங்களோட காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸோ கத்தி மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு அவர் வந்து விஜய் மாசா நடந்து வராரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் அதே மியூசிக்கை போட்டு நடந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ பல கோடி ரூபா போட்டு எடுத்த அவங்களுக்கு வந்து என்ன, நம்ம வந்து ஒன்றுமே செலவு பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கேமரா நடந்து வந்துட்டு அந்த பிஜிஎம் போட்டு நம்ம பேர் வாங்கிட்டு போகிறது எப்படி? ஸோ புரியுதா? நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பர்சனலாக இருக்க வச்சுக்கோங்க, பட் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்னு வரும்போது ஸோ அவங்க 1 கோடி ரூபா போட்டு அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து எடுத்த நீங்கள் சீனை
காசே இல்லாமல் நம்ம வந்து அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி போட்டு நம்ம மாதம் பிஜிஎம் போட்டு எடுத்துக்கிறோன்னா ஸோ இது செட் ஆகுமா, இது வந்து கரெக்டான விஷயமா? ஸோ நான் இதுக்குன்னு சொல்ல, நீங்கள் நார்மலாக உங்களோட வீடியோஸை போட்டுனும் போது அந்த உழைப்பை வந்து அவங்க அவ்வளோ செலவு பண்ணி அந்த உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன்றுமே செலவே பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறன்றது தப்பு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கிரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து அவங்க காப்பிரைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு சொல்லிவிட்டேன். ஒரு ஓனர் வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க சொல்லி நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்துடும். அப்படி இல்லைனா அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ உங்களை கேட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க, எடுத்துருவாங்க. ஓகேவா? இதேமாரி 3 ஸ்ட்ரைக்ஸ், நான் சொல்கிறது காப்பிரைட் கிளைம் இல்லை, 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து அவங்க ஈஸியாக டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. உங்களால் அந்த ஐடியிலேருந்து வேறு சேனல் வந்து க்ரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் சரி இது வந்து ஃபோர்த் ஒன்று நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து சம்திங் இந்த ஒரு சாங் க்ரியேட் பண்ணி போட்டிங்கப்பா. பட் ஆனால் அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதுவே வந்து கொடுத்துருது இந்த மாதிரி இந்த சாங்க்கு காப்பிரைட் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து காப்பிரைட்டோடு தான் அந்த சாங் வேணும் அப்படின்னா நான் சொல்கிறது கிளைம் நார்மல் காப்பிரைட் கிளைமில் வர யூடியூப் வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் மியூசிக் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். பட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோஸுக்கு வர ரெவென்யூ அண்ட் அது வர இன்கம் அது எல்லாத்தையுமே அந்த சாங் க்ரியேட் பண்ண ஓனர்ஸ்க்கு போயிடும். ஸோ அதுதான் ஒரு சின்ன விஷயம். எனக்கு இன்கம்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் வந்து எனக்கு பப்ளிசிட்டி ஆனால் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த காப்பிரைட் மியூசிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இன்கம் ரெவென்யூ எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் போய்டுன்றதுனால தான் உங்களுக்கு வராது. அப்படி இல்லை, எனக்கு அந்த மியூசிக் வந்து எனக்கு ரெவென்யூ எனக்கு தான் வேணும் அப்படின்னா அந்த சாங் அப்லோட் பண்ணும்போதே அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணிவிட்டு எந்த சவுண்டுமே கேட்காம தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக எந்த ஆடியோவுமே வராமல் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ வந்து கிடைக்கலாம். பட் அதனால் எந்த யூஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு மானிட்டைசேஷன் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அந்த தேவையான சாங்ஸ் அண்ட் சீன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட வீடியோஸில் போட்டுக்கலாம். மேபி அது ஹிட் அடிச்சுதுன்னா அதில் வர கோடிகளையோ லட்சங்களையோ அவங்க எடுத்துப்பாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷனுக்காகவே யூடியூப் ஒரு சிலவங்களாம் இதை வச்சு ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ பேருக்கு வந்து இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ஒரு குளறுபடியாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் நான். ஸோ அதனால் ரைட்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னு கூட தெரில. ஸோ பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நன்றி சொல்லிவிட்டு நாளைக்கா வாங்க வேறு வீடியோ எடுத்து வைக்கிறேன். ஸோ பாய்.